ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அது என்ன இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து வெண்டைக்காயை கட் பண்ணி ஆயில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணுங்க. அது நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிட்டேன். அது வீடியோக்காக காமிக்கணுன்னு தான் எடுத்திருக்கேன். இதே பாவக்காயும் நான் இன்றைக்கி தான் வச்சேன். அதே இதில் தான் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் அது அந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி அதை நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே ஆயிலில் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து எண்ணெய் வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க வெண்டைக்காயை. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க, வலுவலுப்பு தன்மை போயிடும். வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஆயில் நிறைய விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது வந்து வாங்கிட்டு வந்து 1 வீக் ஆயிடுச்சுங்க. வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் சுண்டிருச்சு. அதுக்கப்புறமா தான் இப்போ நான் குக் பண்ணுறேன். இதை நான் இவ்வளோ நாள் வச்சுருக்கவே மாட்டேன். இது வந்து ஃபங்க்ஷன் டைம்ன்றதுனால அப்போ என்னால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்ய முடியலங்க. இப்போ பேலன்ஸ் வந்து நான் இப்போ குக் பண்ண போகிறேன். இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் வேறு கடாயில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏதாவது பிளேட்லேயோ ஏதாவது ஒன்றில். அதுக்கப்புறம் அதே கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு வெயிட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பூண்டு 4 உரித்து தட்டி வச்சுருக்கேங்க லைட்டாக. அதுக்கப்புறமா இது நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. வெண்டைக்காய் வதக்கும்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது எதுக்காகனா உடம்புக்கு ரொம்ப நல்லெண்ணெய். நம்ம எல்லாத்துக்குமே அதை ஆட் பண்ண மாட்டோம். இந்த புளிக்குழம்பு மாதிரி வைக்கும்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்குங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேங்க. நீங்களும் அது மாதிரி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். கருவேப்பிலை வந்து பச்சை வாசம் போகணும், வெங்காயமும் பச்சை வாசம் போகணும். பூண்டு நல்லா வேக விட்டுறணுங்க. அது வந்து புளி தண்ணியில் நல்லா வேகும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வெந்துடும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த புளியை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த புளி வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். நல்லா புளி கெட்டியாக வரணுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கெட்டித்தன்மையோட நல்லா டேஸ்ட்டாக வருங்க. யாருக்கெல்லாம் புளி குழம்பு ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே லைக் பண்ணிடுங்க, வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புளி கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. இதோட டேஸ்ட்டே பெருங்காயத்தூள் தாங்க. இப்போ புளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அவ்வளோதாங்க, அதிகமாக போடக்கூடாது. அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு தேவையான அளவு.
இந்த மாதிரி இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த புளி தண்ணியும் நல்லா சுண்டி வரணும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி வந்து வீட்டில் வாங்கியே அரைச்சது தாங்க. இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வெண்டைக்காயை ஆட் பண்ணி வெண்டைக்காய் நல்லா வெந்துடட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. பாய் பாய்.